பெரியவங்களுக்கு எல்லாம் நல்லா தெரியும், சின்ன குழந்தைகள் பருவத்துல பாவாடை சட்டை தான் போட்டிருக்கோம். அதுக்கு மேல ஒரு பருவம் போயாச்சுன்னா அந்த குழந்தை பெரிய மனுஷி ஆயிட்டான்னு அர்த்தம். தாவணி போட்டிருந்தாங்க. இதுக்கு மேல ஒரு பருவம் போனா அது புடவை மட்டும்தான் போட்டிருந்து நடுவர் அவர்களே. எல்லாத்துக்கும் தெரியும் இந்த 3 ஆடை தான் நமக்கு கலாச்சாரமாக இருந்தது. எந்த பெண்ணாக இருந்தாலும் இதான் போடுவாங்க. ஆனா இப்ப உள்ள பெண்களுக்கு ஆடை கண்டுபிடிச்சிருக்கான் பாத்தீங்களா? பட்டியாலா கண்டுபிடிச்சிருக்கான், மெட்டியாலா, மசக்கலி கண்டுபிடிச்சிருக்கான். என்ன ஒட்டிக்கோ கட்டிக்கோயா? அது உங்களுக்குங்க. ஒட்டிக்கோ கட்டிக்கோ வேட்டி. அது 2 minutes நூடுல்ஸ் மாதிரி 2 minutes சாரீஸ் மாதிரி. இப்ப கொசுவலை போல ஒண்ணு கட்டியிருக்கான். இந்த பிள்ளைகள் அந்த தெருவுல கோயில்ல 3 பேரும் அப்படி சுத்த விட்டானா போதும் தெருவே கிளியர் ஆயிடும். ஆமா, கொசுவலையை போல அப்படியே அடிச்சு விட்டுருக்கான். இந்த பட்டியாலையை கண்டுபிடிச்ச பயில நான் தேடிக்கிட்டே இருக்கான். ஆனா உங்களுக்கு பட்டியாலா மாடல் தெரியுமா? அந்த அவர் போட்டிருக்காருல்ல, அவ்வளவுதான். அவரு எங்க போட்டிருக்காரு? அவர் விங்கில கட்டிருக்காரு. அந்த மாதிரி தானே இருக்குது பட்டியாலா. பாருங்க பெரியவரே, பட்டியாலா மாடல் எப்படின்னா ஒரு பாவாடை எடுத்து இந்த காலுக்கு போட்டிருக்கான். என்ன ஒரு பாவாடை எடுத்து இந்த காலுக்கு போட்டிருக்கா. அக்கா அந்த தெருவுல போறான்னா பாவாடை அந்த தெருவுல போயிட்டு இருக்கு. அன்னை பட்டு நீங்க எந்த தெருவுல போவீங்க? நான் இந்த தெருவுல தான் இருக்கேன். அன்னை பட்டுக்கோட்டை பஸ் ஸ்டாண்ட்ல பாக்கங்க ஒரு அம்மா 2 சின்ன குழந்தைகளை கூட்டிட்டு வரா. பட்டியாலா ட்ரெஸ் தான் போட்டிருக்கா. அதுல மூத்த குழந்தை சொல்லுது, அம்மா நல்ல வெயில் அடிக்குதுமா, வாரமா போய் ஒதுங்கி நிப்போம்மான்னா. அம்மா சொன்னா ஒரு இடம் போண்டா அங்க வாடினா பட்டியாலையை தூக்கி விட்டா. உள்ளப்பா 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 உள்ள ஒண்ணு இருந்து குழு 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 குழு. அடுத்த குழந்தை தூக்கி விட்டா பட்டியாலையை தூக்கி உள்ளப்பா உள்ளப்பா உள்ள ஒண்ணு இருந்து குழு குழுக்கிட்டு இருக்கு. பஸ்ஸுக்குள்ள யாரும் இருக்கா? கண்டக்டர் டிக்கெட் ஒரு டிக்கெட் தாங்க, 2 டிக்கெட் ஃப்ரீ டிக்கெட்ல போயிட்டு இருக்கு. கலாச்சாரம் எவ்வளவு நாசமாக போறது. ஒரு உடை கலாச்சாரத்தை வச்சு பிச்சை எடுத்துறீங்களே. அன்னைக்கு அவ்வளவு ஒழுக்கமாக இருந்தது, பண்பாடு நன்றாக இருந்தது.